சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை பொற்பாதம் தொட்டு வணங்கி கவிஞர் பூர்ணிமா அவர்கள் மூட்டைசாமி வழிகாட்டிய கந்தசஷ்டி விரதம் என்ற நூலை பற்றிய ஒரு யூடியூப்பை தற்போது உங்களுக்கு விளக்கமாக தருகின்றேன். அது என்ன, சுவாமிகள் அவர்கள் கூறிய கந்தசஷ்டி விரதம், அதாவது 2001ஆம் ஆண்டு சுவாமிகள் அவர்கள் என்னிடம் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் நீ கந்தசஷ்டி விரத புத்தகத்தினை திருச்செந்தூரிலே போட்டு பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இந்த சேவையை எப்பொழுதுமே மறந்து விடாதே. அது பலவிதமான நன்மைகளையும் உனக்கு செய்யும். பலவிதமான கர்மாக்களின் பிடியிலிருந்து நீ விடுபடுவாய் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை இது 25வது ஆண்டு கால மலர். சர்க்குருநாதர் காட்டிய வழியின்படி நான் இந்த புத்தகத்தை சர்க்குருநாதர் பாத கமலங்களில், கந்தசஷ்டி ஜெயந்திநாதர் பாத கமலங்களிலும் சமர்ப்பித்து பக்தர்களுக்கு கொடுத்து வருகின்றேன். இந்த நன்மை தரும் கந்தசஷ்டி விரதம் என்ற புத்தகத்தின் அந்த முன்னட்டை பகுதியில் முருகனது படத்தை இட்டு, மயிலேறி வருகின்ற முருகா, வேல் கொண்டு விளைதிருக்கும் குமரா, சேவல் கொடியாக சூரனை ஆட்கொண்ட வேளா, நாவல் பழத்தில் அவ்வைக்கு ஞானம் சொல்லிய கந்தா, நல்ல 16 பேரும் தந்தருள்க ஜெயந்தி நாதா என்று அந்த கவிதையையும் எழுதியுள்ளேன். இந்த கந்தசஷ்டி விலையில்லா வெளியீடானது 25வது வெளியீடு. மொத்த பூர்ணிமா பதிப்பக வெளியீட்டில் 95வது வெளியீடாகும். பின்னட்டையிலே நமக்கெல்லாம் இறைவனாக இருக்கின்றவரும் உலகத்தின் பரபிரம்ம சக்தியுமான நமது குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் திருவுருவ படத்தை போட்டு, தோளிலே மூட்டை சுமப்பது போல் இருக்கும் படத்தை போட்டு, கருவான குருவே, கன்னி தமிழான திருவே என்று மேலே அவருக்கு அடைமொழியும் இட்டு, கீழே சுவாமிகள் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட இந்த கவிதை, அதை மீண்டும் தற்பொழுது அந்த அட்டைப்பட பின்பகுதியில் கொடுத்துள்ளேன். கோம்பைப்பட்டியிலே அவதாரம், கோமகன் காளிமுத்து அவர் பெயர் நாமம், கணக்கன் பட்டியிலே வளர்ந்தார், கர்ம மூட்டையினை சுமந்தார், பரிபாசைகள் பல சொன்னார், பகலவனாய் ஒளி வீசினார், ஏழைகளின் கண்ணீர் துடைத்து ஏற்றமிகு வாழ்வீந்தார், முக்காலமும் அறிந்தார், மூட்டை சுவாமி என உயர்ந்தார் என்று அதில் குறிப்பிட்டுள்ளேன். முன்பக்க அட்டையின் உள்பகுதியில் எனது 59வது உக்ரரத சாந்தியின் திருக்கடையூரில் நடந்த சாந்தியின் வாழ்த்துப்பாவை வெளியிட்டுள்ளேன். முதல் பக்கத்திலே திருச்செந்தூர் தூண்டுகை விநாயகனின் பாடல் ஒன்று எழுதியுள்ளேன். அலைவோசை ஓமென்று ஒலிக்க, அடியார் குரலோசை குகனென்று சிறக்க, அருணகிரி திருப்புகழில் அனைவரும் கிறங்க, அடங்காத சூரபதுமன் சக்தி வேலுக்கு மயங்க, கந்தசஷ்டி திருநாளில் கவலைகள் நீங்க, கரியானை முகன் தூண்டுகை துணை நிற்க என்று விநாயகரை வணங்கி, அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான பகுதி என கருதப்படும் குருநாதர் வாழ்க என்ற பகுதியினை கவிதை வடிவில் கொடுத்துள்ளேன். அதாவது, இது குருநாதர் ஜீவ சமாதி ஆன அன்று எனக்குள் தோன்றிய பாடல். குகனாகி வந்த குருவே வாழ்க, கலியுகம் காக்க வந்த கல்கி வாழ்க, கர்மாவை நீக்க வந்த சித்தன் வாழ்க, பரிபாசை சொன்ன குருநாதர் வாழ்க, பரிசுத்தமான உள்ளம் வாழ்க, ஹரி சிவம் ஆனாய் வாழ்க, பசிப்பினி போக்கிய வள்ளல் வாழ்க, பரந்தாமன் சொன்ன கீதை வாழ்க, பவதி பிச்சாந்தி பரமன் வாழ்க, தவமாய் வந்த தந்தை வாழ்க, வரமாய் வந்த அண்ணல் வாழ்க, பரமாய் நிற்கும் இறைவன் வாழ்க, வயல்களம் கண்ட விவசாயி வாழ்க, வறட்சி இல்லா பசுமையே வாழ்க, விருட்சமாய் வளரும் விதையே வாழ்க, சத்தியம் காக்கும் சக்தியே வாழ்க, ஜக்கம்மா கோவில் சர்க்குருவே வாழ்க, மோகன் தோட்ட தவமே வாழ்க, பாம்பாட்டி சித்தனே வாழ்க, பிரபாகர சித்தயோகி வாழ்க, கர்மாவை நீக்கும் கருணையே வாழ்க, முழுமுதற் பொருளே வாழ்க, முத்தமிழ் தவமே வாழ்க, மூட்டை சுவாமி குருவே வாழ்க வாழ்க என சுவாமியினை பற்றி வாழ்க கவிதையை அவர் ஜீவசமாதி அடைந்த பொழுது எழுதிய கவிதையை தற்பொழுது வெளியிட்டுள்ளேன்.
அதற்கு அடுத்த பக்கமான 3ஆம் பக்கத்தில் மதுரை மகாராணி என்று மீனாட்சியம்மனை குறிப்பிட்டு ஒரு கவிதை எழுதியுள்ளேன். கூடல் மாநகரின் மகாராணி, கூத்தாடும் சிவனின் கலாராணி, குன்றுதோறாடும் குமரனின் தாய், முழுமுதற் கடவுள் இவளுக்குச் சேய், திக்பாலரை வென்ற வீராங்கனை, திருவான திருமால் தங்கை, பாண்டியன் பெற்றெடுத்த பைங்கொடி, பாண்டிப் பேரரசின் மகாராணி, சுந்தரருக்கு இவள் சுடற்கொடி, உலகத்திற்கு படியளக்கும் பரமாட்டி என்று குறித்துள்ளேன். பிறகு 4வது பக்கத்திலே செந்தில்பதி நாயகன் என்ற தலைப்பில் 6 படை நாயகன், 6 முகமான வேலவன், சூரர் படை வென்றவன், சூரசம்கார நாயகன், வள்ளி தெய்வானை மணாளன், துள்ளி மயிலேறும் வாகனன், சுட்ட பலமா இல்லை சுடாத பலமா வினா கேட்டு அவ்வை பாட்டிக்கு நல்ல தமிழ் ஞானம் தந்தவன், முச்சங்கம் கண்டவன், முத்தமிழுக்கு தலைவன், வேலாயுதம் கொண்டவன், மாலோடு செந்தில் பதிவுரை ஜெயந்திநாதன் என்று குறிப்பிட்டுள்ளேன். பிறகு காரிசித்தி மாலை என்ற விநாயகர் பாடலையும், 6 படை விட்டு பாடலையும், செந்தில் வளர் கந்தன் என்ற அந்த சந்தமிகு செந்தமிழில் மாலை தொடுத்தேர் என்ற பாடலையும், முருகனை ஊஞ்சல் ஆட்டுக பாடலையும், ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே, ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே, ஊழி தாண்டி நிற்பானின் உத்தமச் செல்வா ஆடுகவே என்று 11ஆம் பக்கத்திலும், அப்புறம் 13ஆம் பக்கத்தில் கந்தர் அலங்காரத்தையும் அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரத்தையும், 14ஆம் பக்கத்தில் சாய்ந்தாடு என்ற முருகன் பாடலையும், சாய்ந்தாடு முருகே சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோலமயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு நெற்றியில் பிறந்த நித்திலமே நீரில் வளர்ந்த சித்திரமே சுற்றி சுற்றி வருகின்றோம் சுந்தரமயிலே சாய்ந்தாடு என்ற பாடலையும், அடுத்து 16ஆம் பக்கத்தில் ஆறெழுத்து மந்திரமாயானவன் என்ற பள்ளத்தூர் சோலை ராமச்சந்திரன் பாடலையும், 18ஆம் பக்கத்தில் செந்திலாண்டவா சிவசக்தி பாலகா என்ற என்னுடைய பாடலையும், அதாவது இது நான் எழுதிய பாடல், இது 3வது முறை பிரிண்ட் செய்யப்படுகிறது. செந்திலாண்டவா சிவ சக்தி பாலகா, செந்திலாண்டவா சிவ சக்தி பாலகா, சரவண பொய்கையிலே செந்திலாண்டவா அறுபொறிகளாய் உதித்த சக்தி பாலகா, சூரனை சம்கரித்த செந்திலாண்டவா சூழ்ச்சியினை முறியடிக்கும் சக்தி பாலகா என்ற பாடலையும், 20ஆம் பக்கத்தில் முருகப்பெருமான் 108 போற்றியையும், 23ஆம் பக்கத்தில் ரிஷிகள் முனிகள் சித்தர்கள் போற்றி என்று நான் எழுதிய அந்த ரிஷிமுனி சித்தர்கள் போற்றியையும், 26ஆம் பக்கத்தில் காரைக்குடியில் குடிகொண்டு மீனாட்சிபுரத்திலிருந்து அல்பாலிக்கும் அன்னை லலிதா முத்துமாரியம்மன் பதிகம் என்ற கவிஞர் அப்பச்சி சபாபதி பாடலையும், 33ஆம் பக்கத்தில் பி வைத்தியநாத சிவாச்சாரியா அவர்கள் எழுதிய முருகனின் விஸ்வரூப தரிசனம் என்ற மிகச்சிறந்த ஒரு கட்டுரையும், 37ஆம் பக்கத்தில் அருணகிரிநாதர் வேல் வகுப்பு என்ற கட்டுரையும், 38ஆம் பக்கத்தில் இல்லங்களில் வேல் பூஜை என்ற கட்டுரையும், 40ஆம் பக்கத்தில் வள்ளியம்மை சிறப்பு என்ற கட்டுரையும், 41ஆம் பக்கத்தில் சுவாமி விமலானந்தா எழுதிய நாம் ஏன் ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிக்கிறோம் என்ற கட்டுரையும், அதனைத் தொடர்ந்து நாம் ஏன் தேங்காய் உடைக்கிறோம் என்ற விளக்கத்தையும், அதன் பிறகு 46ஆம் பக்கத்தில் வேதங்களும் தண்டாயுதபாணியின் பெருமைகளும் என்ற கட்டுரை சர்வசாதகர் எஸ்.ஆர். சுவாமிநாத குருக்கள் சுவாமிமலை அவர்கள் எழுதிய கட்டுரையையும், அத்துவாக்கல் மார்க்கம் என்ற கட்டுரையையும், அதன் பிறகு மருதமலை மாமணியே முருகையா என்ற ராமசுப்பு சென்னை அவர்கள் எழுதிய கட்டுரையும், அப்புறம் திருவாவேன்மணி பழனி 3ஆம் படைவீட்டு கவசத்தை 57ஆம் பக்கத்திலும், அதனைத் தொடர்ந்து 3ஆம் படைவீடு ஆரை தமிழ்ச்செல்வன் எழுதிய அந்த வழிநடை பாடலையும், மிகச்சிறந்த பாடல், படை நடக்குது வந்து பாருங்க, 3ஆம் படை வீட்டை பார்க்கும் போகுது நின்று பாருங்க, கண்மாய்க்கரை பரப்பினிலே கரிகிருட்டிலே கட்டெரும்பு போல் வரிசை ஊந்து செல்லுதே, கைவிளக்கு வெளிச்சம் மட்டும் சைகை காட்டுதே, காற்று வேகமாக நடை நடந்து படைகள் சல்லுதே, கொட்டும்பனி குளிர்காற்றை புறக்கணிக்குதே, கொடிய வெயில் மலையை கூட எதிரடிக்குதே, எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே, இதற்கு எந்த நாட்டு இராணுவமும் ஈடு இல்லையே என்ற பாடலையும், கவியரசு கண்ணதாசனின்
காவிரி போல் வளர்வோம் என்ற 65வது பக்கத்தில் பாடலையும் 67ஆம் பக்கத்தில் சீசோ கருப்பன் செட்டி எழுதிய காக்க வேண்டும் முருகா என்ற பாடலையும் 69ஆம் பக்கத்தில் கவியரசு கண்ணதாசனின் பொன்மலை பாடல்கள் என்ற மிக அருமையான பாடல். இந்த மாணவன் மார்பிலிருக்கும் மங்கள கமலச்செல்வி மரகத மலருமைக்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்த நேகத்தால் மைசிலிருத்த நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது நீ வைத்த மாயப்பன் விழி இரண்டை மாதினி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தல் கருணையால் செல்வம் பெற்று கண்ணரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயே என்ற பாடலையும் அந்த பாடல்கள் தொடர்ந்து ஒரு 20 பாடல்கள் அதனை 81ஆம் பக்கம் வரை கொடுத்துள்ளோம். பிறகு 82ஆம் பக்கத்தில் எந்தெந்த நோயிலே எந்தெந்த கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு அட்டவணையும் 83ஆம் பக்கத்தில் எந்த காரியம் நடக்க எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற அட்டவணையும் 84ஆம் பக்கத்தில் வீடு கட்ட வேண்டிய கவனிக்க விஷயங்கள் 85ஆம் பக்கத்தில் வாஸ்து சாஸ்திரப்படி தலைவாச அறைகள் அமைப்பு விவரம் 89ஆம் பக்கத்தில் வலம்புரி சங்கு பூஜை முறை. அதாவது இந்த வலம்புரி சங்கை பற்றி மிகவும் தெரியாதவர்கள் அதிகம். அந்த பூஜை முறையை பற்றி எனது குருநாதர் சொல்லியபடி உள்ள கட்டுரையை அவர் சொல்லிய வார்த்தைகளின்படி நான் கட்டுரையாக எழுதியுள்ளேன். இந்த வலம்புரி சங்கு என்றால் என்ன? இது ஒரு கடல்வாழ் நத்தையின் கூடு. இந்த கூட்டை வழிபட்டால் நம்மை தேடி மகாலட்சுமி வருவாள் என்று குருநாதர் அவர்கள் சொன்னார். இது வேத வாக்கியம். நம் வீட்டில் வலம்புரி சங்கு பூஜை முறையாக நடைபெற்றால் பிரம்மகத்தி தோஷம் முதல் மற்ற எல்லா தோஷங்களும் அகன்று விடுகின்றது என்பதையும் குருநாதர் குறிப்பிட்டார். மற்றும் முற்காலங்களில் மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்ததற்கு காரணம் வீடு கட்டும்போது 5 வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வசிய பூஜை செய்து வலம்புரி சங்கை வீட்டு நிலைவாசல் படியில் வைத்து திருமகள் மற்றும் வாஸ்து பகவானை வழிபட்டார்கள் என்றும் குருநாதர் உரைத்தார். அந்த விளக்கத்தையும் கொடுத்துள்ளேன். மற்றும் சங்கு பூஜை செய்யும் முறையையும் கொடுத்துள்ளேன். அதில் சங்கு காயத்ரியும் கொடுத்துள்ளேன். ஓம் பாஞ்சசன்யாய வித்மகே பாவமானாய தீமகி தன்னோ சங்க பிரஜோதயாத் என்றும் பிறகு அந்த வலம்புரி சங்கை பூஜிக்கக்கூடிய மந்திரங்களையும் ஓம் பத்மநிதியே நமக, ஓம் சங்கநிதியே நமக, ஓம் மகரநிதியே நமக, ஓம் சுகச்சபநிதியே நமக, ஓம் முகுந்தநிதியே நமக, ஓம் குந்தாக்கிய நிதியே நமக, ஓம் நீலநிதியே நமக, ஓம் மகநிதியே நமக, ஓம் வரநிதியே நமக என்றும் பிறகு எச்சாய் வித்மகே வைஷ்ணவனாய திமயி தன்னோ ஸ்ரீத பிரஜோதியாத் என்ற குபேர காயத்ரியும் பிறகு அந்த சங்குக்கு செய்ய வேண்டிய முக்கியமான குபேர அர்ச்சனை 16 நாமாவளிகளையும் ஓம் க்ளீம் குபேராய நமக, ஓம் க்ளீம் ஸ்ரீமதே நமக, ஓம் க்ளீம் பூர்ணாய நமக, ஓம் க்ளீம் அஸ்வரூபாய நமக, ஓம் க்ளீம் நரவாகனாய நமக, ஓம் க்ளீம் சதா புஷ்பகவாகாய நமக, ஓம் க்ளீம் யச்சாய நமக, ஓம் க்ளீம் கட்காயுதாய நமக, ஓம் க்ளீம் நிதேஸ்வராய நமக, ஓம் க்ளீம் நித்யானந்தாய நமக, ஓம் க்ளீம் தனலட்சுமியே வாசாய நமக, ஓம் க்ளீம் அகஸ்ராய நமக, ஓம் க்ளீம் மகதேஸ்வரூபாய நமக, ஓம் க்ளீம் சர்வஜ்ஞாய நமக, ஓம் க்ளீம் சிவபூஜாய நமக, ஓம் க்ளீம் ராஜயோகபராய நமக என்ற அந்த 16 நாமாவளிகளையும் கொடுத்து அந்த சங்கு பூஜை கட்டுரையை முடித்துள்ளேன். பிறகு 94ஆம் பக்கத்தில் இருந்து 96ஆம் பக்கம் வரை 27 நட்சத்திரத்துக்குரிய அதிசூட்சும அட்டவணை என்ற ஜோதிட சாஸ்திர அட்டவணையை கொடுத்துள்ளேன். பிறகு 97ஆம் பக்கத்தில் அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் வாழ்கின்ற செல்வமுத்துக்குமார சாமியை பற்றிய ராகவன் முத்து எழுதிய பாடலை கொடுத்துள்ளேன், வெளிநடை பாடல். பிறகு திருவிளக்கு வழிபாடை 102ஆம் பக்கத்திலிருந்து கொடுத்துள்ளேன். கிட்டத்தட்ட அந்த திருவிளக்கு வழிபாடு பூஜை போற்றி அனைத்தும் 106ஆம் பக்கம் வரை வளர்கின்றது. பிறகு வைரவன்பட்டியில் வாரும் முன்னோடி முப்புளி கருப்பர் என்ற எனது குலதெய்வத்தை பற்றிய ஒரு புதிய பாடலை இந்த புத்தகத்திற்காக எழுதி கொடுத்துள்ளேன். அந்த பாடலையும் இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். வைரவன்பட்டி கருப்பு வணங்கிடும் பக்தர்களை காத்திடும் முன்னோடி முப்புளி கருப்பு, செவரக்கோட்டையார் குலதெய்வம் கருப்பு, கல்லல் வைரவன் கோவிலார் தொழுதிடும் கருப்பு, மீசை முறுக்கேற வீச்சருவா கையேந்தி சுக்குமாந்தடியோடு சுருட்டு வாசம் வர இருட்டை கிழித்து கொண்டு வெள்ளை குதிரை ஏறி வெண்கொற்ற குடையோடு விரைந்தோடி வாரான் எங்க சாமி முன்னோடி முப்புளி கருப்பு, மலை சூழ்ந்த நாட்டுக்காரன், மலையாளத்து தேசக்காரன், கல்லழகர் காவல்காரன், 18ஆம் படிக்கு சொந்தக்காரன், எங்கள் குலங்காக்கும் சாமியப்பா முன்னோடி முப்புளி கருப்பு, கருமேக நிறத்தழகன், கருங்கூந்தல் முடியழகன், வட்ட நிற பொட்டழகன், வளர்கொண்ட சடையழகன், விரிந்த மார்பழகன், பரந்த தோளழகன், குறுகுறுக்கும் கண்ணழகன், கூர்முக்கு வடிவழகன்,
வாழ்பிடிக்கும் கரத்தழகன் பொன்தண்டை காலழகன் பொறுப்பா எங்கள் குலங்காக்கும் காவல் கருப்பழகன் வாயில் சுருட்டு வச்சு வக்கடையாய் கல்லருந்தி முன்னோடி முப்புளி கருப்பு வாரான் அவன் முக்கிடா பழிகேட்டு வாரான் கருகிடா பழிகேட்டு கருப்பு குதிரையிலே வாரான் செங்கிடா பழிகேட்டு சிகப்பு குதிரையிலே வாரான் பலவண்ண கிடா பழிகேட்டு பச்சை குதிரையிலே வாரான் பக்குவமாய் நம்ம குலங்காக்க முன்னோடி வாரான் முப்புளி கப்பு விரைந்தோடி வாரான் முப்புளி கருப்பு விரைந்தோடி வாரான் என்று கொடுத்துள்ளேன். பிறகு 109ஆம் பக்கத்தில் எனது மூத்த மகள் கவிதாயினி காவேரி நாற்றமை எழுதிய முருகன் கவிதையை கொடுத்துள்ளேன். அந்த கவிதை எனது யூடியூப்பில் 1898 வியூஸ் பெற்றது. அது 3 வரிகள் தான். எம்மை காப்பவன் கந்தன், எம்மோடு இருப்பவன் கடம்பன், எம்மை வழிநடத்துவதும் கதிர்வேலனே. அதன் பிறகு அவள் எழுதிய மகாலட்சுமி என்ற கவிதையும் கொடுத்துள்ளேன். நீ வரமறுத்தால் துன்பம், வந்தால் வாழ்க்கையில் இன்பம், இருளை கூட மயக்கும் பேரழகு கொண்டவள் நீ, பெருமாளின் மனதில் குடியிருப்பவள், மக்கள் உழைப்பில் கலந்திருப்பவள் என்று அந்த பக்கத்தில் அவள் எழுதிய கவிதையை கொடுத்துள்ளேன். பிறகு 110ஆம் பக்கத்தில் எனது தாய் தந்தையாரை பற்றிய ஒரு கவிதை. அம்மா என்ற தலைப்பில் எனது தாயை பற்றி. தாயாக வந்த கற்பகமே, சேயான எழுவரின் பொற்பதமே, அன்பினை ஊட்டி வளர்த்தவளே, பண்பினை ஈந்து உயர்ந்தவளே, அம்பலத்தார் பரம்பரையில் பிறந்தவளே, அருணாச்சலத்தின் துணைவியாய் சிறந்தவளே, பொறுமைக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவளே, நாச்சம்மை என்ற பெயர் பெற்றவளே, மறுவைக்கும் நீயே தாயாகி வர வேண்டும், மக்கள் எழுவரும் சேயாக பிறக்க வேண்டும் என்று கொடுத்துள்ளேன். எனது அப்பாவை பற்றி எழுதிய கவிதையும் இங்கு கொடுத்துள்ளேன். அப்பா என்றவுடன் நினைவுக்கு வருவது தூய வெண்ணிற வேஷ்டி சட்டை, கமகமவென்ற சோப்பு வாடையுடன் கூடிய கரைகள் ஏதுமில்லா மிடுக்குடை, கண்டிப்புக்கு பேர் போன எங்களப்பா கண்களிலே தவழ்ந்தோடும் கனிவு, கந்தசஷ்டி கவசமாறும் தலையில் மனப்பாடம், கந்தனுக்கு மட்டுமே தெரிகின்ற அவர் மனப்பாரம், நெற்றியிலே தூய திருநீற்றுப்பட்டை, அவரை சுற்றி வரும் ஃபாரின் செண்டு வாடை, பொய் சொல்லத் தெரியாத வாயினிலே மெய்யான திருப்புகழ் பாட்டினிலே, நெய்யான முருகனின் பாடல் உச்சரிப்பில் கொய்திடுவார் மனங்களை பக்தியிலே, ஐயன் திருக்கூட்ட முருகன் மரபினிலே அப்பா வந்ததனால் குமர குருவானார், குடும்பத்தார் பசியின்றி இருக்கவும், குழந்தைகள் நற்கல்வி கற்கவும், 50 ஆண்டு மலேசியா திருநாட்டில் கண் துஞ்சாது உழைத்திட்டார், தீபாவளி பொங்கல் திருநாளில் நாங்கள் அணிகின்ற புத்தாடைகள் ஜொலித்திட்டார், திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் திருவாட எங்கள் அப்பாவை கொண்டாட மறந்தோம், பெருவாரியான வீடுகளில் அப்பாவின் நிலை இதுதான், பெருமூச்சோடு கொண்டாடும் தந்தையர் தினம் என்று அந்த கவிதை எழுதி கொடுத்துள்ளேன். பிறகு 112ஆம் பக்கத்தில் நன்றியையும் அந்த பின்னட்டை உள்பக்கத்தில் 18ஆம் படி கருப்பர் படத்தையும் கொடுத்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்துள்ளேன். அனைவரும் இந்த புத்தகத்தை கந்த சஷ்டியிலே பெற்றுக்கொண்டு அருள் பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பூர்ணிமா சுந்தரம்.